இந்த நேரத்திலே இன்றும் சூசையப்பர்கள் கண்டிப்பாக நிறைய தேவைப்படுகிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு சூசையப்பர் தேவைப்படுகிறார். ஒவ்வொரு பங்குக்கும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நிலைக்கும், ஏன் இந்த நாட்டுக்கும் இந்த உலகத்திற்கும் சூசையப்பர்கள் தேவைப்படுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் அனைவரும் முடிவெடுத்தால் கண்டிப்பாக அனைவருமே சூசையப்பராக மாற முடியும். அவருடைய பண்புகளை நம்முடைய வாழ்விலே கடைபிடித்தால் நீங்களும் சூசையப்பர் தான். இன்று இந்த நேரத்திலே நம்முடைய தந்தையர்களை நினைத்து பார்ப்போம். அல்லது அம்மாவோ வீட்டுல எல்லாம் சொல்லிடுவாங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, உனக்கு பொண்ணை மார்பில் தூரலையும் தூக்கி போட்டு எத்தனை முறை நான் ஆஸ்பத்திரிக்கு ஓடணும் தெரியுமா, நிறைய சொல்லி காட்டுவாங்க அம்மா. ஆனா அப்பா சொல்லி காட்ட மாட்டார், அமைதியா இருப்பார். அதே நேரத்துல அப்பாவை பத்தி நிறைய நம்ம சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம். இந்த பெண் குழந்தைகள் எல்லாம் கல்யாணம் ஆகி வீட்டுக்கு போகும்போது பாருங்க, அம்மா உட்காந்து அழுதுகிட்டே இருப்பான். மாப்பிள்ளை வீட்டுக்கு அதாவது புருஷ வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் போது அந்த குழந்தைல பொண்ணுங்கெல்லாம் அழுதுகிட்டே இருக்கு. அந்த என்ன சொல்றது, அம்மா அழுவாங்க. ஆனா அப்பா அழமாட்டார். அப்படியே ஒரு பார்வை பார்ப்பார், என்னடா போரியா, அவ்வளவுதான். அதுல எவ்வளவு அர்த்தம் இருக்கு தெரியுமா, எவ்வளவு ஆழம் இருக்கு தெரியுமா. அது இப்ப தெரியாது, கல்யாணமாய் போவீங்க பாத்தீங்களா, அப்ப உங்க அப்பா சொல்லும் பொழுது உங்க அப்பாவுடைய பார்வையில் தெரியும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய அப்பாக்களை நினைச்சு பாருங்க. இந்த நேரத்துல அப்பா இல்லை என்றால் ஒரு குடும்பமே இல்லை. அவரை ஒரு குடிகாரரா பார்க்காதீங்க, அவரை ஒரு பிரச்சனைக்காரரா நீங்க பார்க்காதீங்க, அப்பாவா பாருங்க. சூசையப்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பாவா பார்த்தார். அப்பாவா பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். அவர்களுடைய அந்த ஒரு சில அந்த அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு சிலமான அந்த என்ன சொல்றது, அந்த பண்புகளை பெருசுபடுத்தாதீங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் எல்லாருமே எல்லா கையும் எல்லா விரலும் ஒரே மாதிரி இல்லைங்க, ஒவ்வொருத்தரும் வித்தியாசமா இருப்பாங்க. ஆனா அப்பாக்கள் தான். தயவு செய்து அப்பாக்களை நேசியுங்கள். இன்று நீங்களும் நானும் ஒரு அப்பாவாக மாற, சூசையப்பராக மாற இந்த விழா நம்மை அனைவரையும் அழைக்கின்றது. கண்டிப்பாக நம்மால் ஒரு தந்தையாக மாற முடியும். இந்த நேரத்துல இந்த நமக்கு வாழ்வு தந்த, நம்மை வளர்த்தெடுத்த அப்பாக்களை நினைவு கூறுவோம், அவர்களுக்கு நன்றி சொல்லுவோம், அவர்களை கட்டி அணைத்து வாழ்த்து கூறுவோம். அவர்களுக்கு உண்மையிலே நம்முடைய பாசத்தினால், கனிவான அந்த மதிப்புகளால், மதிப்பான வார்த்தைகளால் we must respect them. அந்த ரெஸ்பெக்ட் என்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர்களை மதிப்பதன் வழியாக கண்டிப்பாக நம்முடைய நன்றி கடனை அவர்களுக்கு செலுத்த முடியும். இன்று நாம் கொண்டாடுகின்ற புனித சூசையப்பர் நம் அனைவரையும், நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய குடும்பத்திலே இருக்கின்ற தந்தையர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எத்தனையோ குழந்தைகள், பெற்றோர், அதாவது மாணவ மாணவியர்கள் தங்களுடைய தந்தையை இழந்திருக்கலாம். அந்த ஆன்மாக்களுக்கு இறைவன் நித்திய இளைப்பாறுதலை தரவும் நாம் இந்த நேரத்திலே நன்றியோடு அவர்களை நினைத்து பார்த்து அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். ஆமென்.